வணக்கம் நேயர்களே, நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 2026 சனிப்பெயர்ச்சி பலன், 12 ராசிகளுக்கு உண்டான பலன், இதை முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். இதை சொல்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள். கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நன்றி. துலாம் ராசி சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரி பலன்கள் தரப்போகுது? துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி வித்தியாசமான சனிப்பெயர்ச்சி. இதுவரை வாழ்வில் அவங்க பார்க்காத ஒரு சனிப்பெயர்ச்சி. துலாம் ராசிக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ரிஷபத்துக்கும் மேலே கோல்டு மெடல் கொடுக்கலான்னா அது துலாமத்துக்கு தான் கொடுக்கணும். இந்த வருஷம் அவ்வளோ அற்புதமான ஒரு ஆண்டு. 6ல் வரக்கூடிய சனி பகவான் தரக்கூடிய அனைத்து யோகங்களையும் பெறக்கூடிய டைம் இது. அதே மாதிரி துலாம் ராசியை தற்சமயம் குரு பார்த்துட்டு இருக்கிறாரு. இங்கே போனால் அங்கே, அங்கே போனால் இங்கேன்னு குரு திரும்பியும் இவங்களுடைய தனஸ்தானம் 4ஆம் வீடு 6ஆம் வீடை பார்க்க போகிறாரு. இப்போது சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு எண்ணற்ற யோகங்கள். முதல்ல எடுத்தோம்னு சொன்னால் கடன் இல்லாத வாழ்க்கை. அதாவது கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு ஒரு செய்யுள் உண்டு. சின்ன பையன் ராவணனை எதிர்த்து போராடுறாரு. ராவணன் மிகப்பெரிய பராக்கிரம வீரன். ஒரு சின்ன பையன் நீ போ, நாளைக்கு வா, தப்பிச்சு போன்னு சொன்னால் எப்படி அவமானமாக இருக்குமோ, அந்த அவமானம் கடன் பற்றவர்களுடைய நெஞ்சத்தில் இருக்கான். அந்த கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வரக்கூடிய யோகங்கள் இந்த ஆண்டு துலாத்துக்கு நடக்கும். எப்பேற்பட்ட கடன்லேருந்து மீண்டு வரக்கூடிய யோகங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. 6ஆம் இடத்திற்கு போகக்கூடிய சனியினால் இந்த நோயெல்லாம் வெளியில் கொண்டு அதுக்கான சரியான ஒரு மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்க வச்சு அதில் காப்பாற்றக்கூடியது துலாம் ராசிக்கு நடக்கும். அடுத்து மறைமுக எதிரிகள் உங்களுக்கு இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் வளர்ச்சி அடைகிறீங்கன்னு அர்த்தம். வளராதவன் எவன் எதிர்ப்பான்? ஒரு ரூம்லேயே இருக்கான், கதவை பூட்டிட்டு உட்காந்துருக்கான், அவனை எதிர்த்தா என்ன, எதுக்கல என்ன? அப்போ யார் வளர்ச்சி பெறுகிறார்களோ அவங்கள நேர்லேயும் எதிர்ப்பாங்க, மறைமுகத்துலேயும் எதிர்ப்பாங்க. அப்போ மறைமுக எதிரிகளை நீங்கள் வெல்லக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு அந்த தெம்பு, கேப்பபிலிட்டி, அந்த சூட்சமம் எல்லாம் வரும். அப்போ துலாத்துக்கு ஒட்டு மொத்தத்தில் சூப்பர் டூப்பர் இயராக இருக்குது. இதை தவிர குருவுடைய பார்வை வேறு ஹெல்ப் பண்ணுது. ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் துலாத்துக்கு ரொம்ப ஆண்டுகளாக திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு திருமணம் முடிக்கக்கூடிய யோகம் வருது. அதே மாதிரி லவ் பண்ணி ஒருவேளை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா துலாம் ராசிக்கு தயவு செய்து கவலைப்படாதீங்க, எல்லாம் நன்மைக்கு. நீங்கள் லவ் பண்ணி ஒருவேளை கல்யாணம் பண்ணினீங்கன்னா அது விவாகரத்தில் கூட முடியலாம். கடவுளுடைய அமைப்பில் உங்களுக்கு நல்லது தான் செய்கிறார் சனி. 5லேருந்து 6 வரக்கூடிய சனி நல்லது தான் செய்கிறாருன்னு நீங்கள் நம்பணும். இதெல்லாமே துலாத்துக்கு அற்புதமாக இருக்குது. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் துலாத்துக்கு டெய்லி தொந்தரவுகள் இருக்கும், அது மறக்கவே முடியாது. ஆனால் பிரிவு இல்லாத வாழ்க்கையை கொடுக்கும். இது முன்னால் இல்லாத அளவுக்கு ஒரு பாண்ட், ஒரு ஈர்ப்பு, ஒரு 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 விதமான ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். துலாத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த வாழ்க்கையில் இந்த ஆண்டு அந்த திருமண வாழ்க்கையில் சில ஈவெண்ட்ஸ், அதாவது மனைவி இப்படிலாம் பேசுவாளா, கணவன் இப்படிலாம் நடந்துக்குவாரா? ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் வார்த்தையைத்தான் வாழ்க்கையாக நினைக்கிறாங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம செயலை நினைக்கிறோம். ஆனால் பெண் எதிர்பார்ப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன்ட்டு ரொம்ப பேசாத, செஞ்சிரு. ஆண் பார்த்தீங்கன்னா நீ செய்யவே வேண்டாம், 4 வார்த்தை ஆறுதலாக பேசு. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள்? வைசி வர்சாவாக இருக்குது. ஆக பெண் எதிர்பார்க்கக்கூடிய செயல்களை, மனைவி எதிர்பார்க்கக்கூடிய செயல்களை கணவன் செய்வார். கணவன் எதிர்பார்க்கக்கூடிய வார்த்தைகளை மனைவி பேசுவார். அப்படிங்கிறது தான் பிரேக்கிங் நியூஸ். பசங்களுக்கு வேலை வாய்ப்பு, கல்வி, இதெல்லாம் முன்னேற்றம் ஏற்படுமா? துலாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவானால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்கும். அங்கே உச்சம் பெறக்கூடிய குரு பகவான். துலாத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, எந்த வேலையுமே ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுமான்னு 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண கற்றுக்கணும், ஆரம்பிக்கணும். ஸ்மார்ட் ஒர்க் பண்ண உங்களுடைய லைஃப்பில் பல சேஞ்சஸ் நீங்களே பார்க்கலாம். அதாவது வருகின்ற இந்த சனிப்பயிற்சியானது நிறைய பேருக்கு, அதாவது இந்த என்னென்னா பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு சனிப்பயிற்சியை நம்ம எடுத்துக்கணும். உலகளாவிய அளவில் மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற பிஸ்னஸை ஏற்றக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி. பேரழிவுகள்னு பல பேர் பேசிட்டு வராங்க, நான் அதில் உடன்படலை. பேரழிவுகள்லாம் பல தடவை தடுக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக இது வருது. அங்கே கொஞ்சம் நடக்கலாம், ஆனால் எங்கேயாவது ஏதாவது சொல்லிவிட்டு ஏதாவது ஒன்று நடந்த உடனே அன்றைய கணித்தாருங்கிறது நம்ம பண்ண போகிறதில்ல.
ஸோ அது 2. 3வது வந்து இந்த சனிப்பெயர்ச்சி வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடியது நல்ல ஒரு நம்பிக்கை. தன்னுடைய கடமையை சனி பகவான் முடிக்கிறார். எப்பவுமே கடமையை முடிக்கும் போது நமக்கு ஒரு திருப்தி வரும். அப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய சனி பகவான் வருகிறார். அதே மாதிரி சனி வந்து தந்தையை போன்றுன்னு பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு அப்பா நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு பெருமை பீத்திக்கிறது இல்லை. அது மாதிரி பொதுமக்கள்கிட்ட நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் வந்து கரெக்டாக செய்ய நீங்கள் கடமை தவறாமல் உங்களுடைய வேலையை செய்ய ஆண்டவன் கணக்கு வச்சுட்டே தான் இருக்கான். அதை வந்து தன்னால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தன்னால் கிடைக்கும். இன்றைக்கி உள்ள சூழலில் இன்றைக்கி வேலை செஞ்சுட்டு நாளைக்கு வந்து பலன் கிடைக்கணும். ஆக இந்த கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வரக்கூடிய யோகம், பண பற்றாக்குறையிலேருந்து மீண்டு வரக்கூடிய யோகம், வாழ்க்கை தரம் மாறுவது, விவசாய தொழில் பெருகுவது, அரசியல் நம்ம தேர்தலை நோக்கி பயணப்படுறோம், அரசியல் அதிகாரம் புதிய நபர்கள் அரசியல் அதிகாரம் பெறுவது போன்ற பல மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சி வந்து நான் சொன்ன மாதிரி தான் 96க்கு பிறகு மீனராசியில் பிரவேசமாகக்கூடிய சனி பகவானால ஒட்டுமொத்த மக்களுக்கும், தமிழக மக்களுக்கும், இந்திய மக்களுக்கும் அற்புதமான ஒரு பயிற்சி. ஆக தெய்வ பக்தி அதிகமாக வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. ஆன்மீகத்தின் மேலே மக்களுக்கு நிறைய நாட்டம் வரும். ஆன்மீகம் பற்றிய உணர்வுகளும் அதிகமாக வரும். இந்து மத கோவில்களுக்கு நிறைய போகிறது, இந்து மத பகவான்களை நிறைய வேண்டுவது, இந்து பிரார்த்தனைகளை மேற்கொள்வது போன்ற அற்புதமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியாக இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சியை மக்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். நிலையான புத்தியை வைத்துக்கொண்டு எந்தவித மாற்றங்கள் இல்லாமல் நம்மளுடைய உறவுகளாக இருக்கட்டும், பணம் கையாடலாக இருக்கட்டும், பணப்பற்றாக்குறை போன்ற விஷயங்கள், ஃபினான்ஷியல் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற விதங்களாக இருக்கட்டும், இதில் நிலைத்தன்மை வேண்டும். ஒரு முடிவு மாற்றி எடுக்க பிரச்சனைகள் வரும். ஆக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த ஆண்டு என்பது மிக மிக முக்கியம். குலதெய்வ வழிபாடு இல்லாமல் வெற்றியை பார்க்க முடியாது. வீட்டில் முக்கியமாக அவசொல் கூறாமல் இருக்க வேண்டும். நடக்காது, உருப்படாது, ஜெயிக்காது இதெல்லாம் பேசாமல் ஜெயிக்கும், உருப்படும், மிகப்பெரிய சாதனை படைப்போம், குடும்பமாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற எண்ணம் வேண்டும், பேச்சிலும் வேண்டும். சார், 2026 சனிப்பெயர்ச்சி சில ராசிகளுக்கு கடினமாக இருந்தாலும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். உங்கள் கணிப்புகளுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம்.